குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? யாராவது வாஷ் பண்ணுறேன். குடல் எடுக்கிறேன். குடல் நான் க்ளீன் பண்ணி தானே வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு க்ளீன் பண்ணாலும் உள்ளே அந்த குடல் எடுக்கணும்ல. இது எடுக்காமல் சாப்பிடக்கூடாது, வயிறு வலி. சண்டே என்ன ஸ்பெஷல்? சண்டே இன்னைக்கு எறா மீன். இதெல்லாம் வஞ்சர மீனா? ஆமாம், வஞ்சர மீன் வறுவல், வஞ்சர மீன் குழம்பு, எறா தொக்கு. இது கவரில் வேறு என்ன இருக்குது? கவரில் மட்டன் சிக்கன். அது ரெண்டும் செய்யணும். எதுக்கு இவ்வளோ செய்வீங்க? இன்னைக்கு சௌபி அம்மாவை பார்க்க போகிறேன். சௌபி அம்மாவை பார்க்க போறியா? சௌபியை பார்க்க போகிறேன். நீ மரியாதையாக சொன்னேன். சௌபிமானா ஒரு மரியாதையாக சொன்னேன். சௌபி பார்க்கறதுக்கு போகிறேன். சண்டேல எங்கள் மாப்பிள்ளை நான்வெஜ் பிரியராச்சு. அதனால் நான்வெஜ் செஞ்சு எடுத்துமே கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலான்னு போனோம். நம்மளா போய் பார்த்துட்டு வந்தோம் பொங்கலுக்கு. இப்போ சௌபி போய் பார்த்துட்டு வர போகிறேன். இன்றைக்கி சமைச்சு எடுத்துகிட்டு போவேன். டடல் புடலாம் நடக்குது. ஃபஸ்ட்டு சிக்கன் மட்டன் செஞ்சுக்கலாம். சௌபி பர்த்டேன்றதா இல்லையா? சௌபி பர்த்டே, சௌபி எடுத்துட்டு போகிறேன். அதனால் கொஞ்சம் கடை சரி எனக்கு கிளம்பணும்ல. டைம் ஆயிடுச்சு. மட்டன் மட்டன் ஓகேயா? மட்டன் வந்து அப்படியே திக்கான குழம்பு மாதிரி செய்யலாம். மட்டன் போட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் போட்டுருங்க. மட்டனை நல்லா வதக்கி விட்டேன். இதில் இருக்க தண்ணியை இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். இது அப்படியே எறா தொக்கு. எறா தொக்கு. தொக்குல எறா பெரட்டை. மசாலா நிறைய போடல, கொஞ்சமாக மசாலா போட்டு அப்படியே புரட்டி விட்டேன். ஏன்னா இதுவும் கிரேவியாக இருக்குது, சிக்கனும் கிரேவியாக இருக்குது. மீன் குழம்பு வேறு வைக்க போகிறேன். சரி, மீன் வறுவல் அப்புறம் வந்து இது எறா வந்து அப்படியே புரட்டிட்டோம்னா வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஆமாம், அப்படி செய்ய கொஞ்சமாக மசாலா போட்டு அப்படியே வறுவல் பண்ணேன். வறுவல் ஏதோ தீயுது. இதோ சிவப்பு கீரை மாதிரி வைக்கணும். வெங்காயம் ரொம்ப பொடியாக கற்றுருக்குல்ல. இந்த மாதாஜி காலங்காலத்தில் வேணாதுல. எனக்கு கட்டிங் சாப்பிங்க்கு ஈஸியான வேலை. இடியாப்பம் ஆர்டர் போட்டேன். அப்பா ஆர்டர் பண்ண சொன்னார். இதான் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைடா. முடிச்சு சொர்க்கு சொர்க்கு இருக்கிறாங்களா தானே இது? எங்கேருந்து வைக்கணும்? இதானா? அப்படி வச்சு விடக்கூடாது. அப்படியா? நான் இதெல்லாம் விடுற மாதிரி பார்ப்பேன். அது இதை பிள்ளைட சூப்பர். இப்போ நம்ம பாஸ்தா செய்யறதுக்கு, பொரியல் செய்யறதுக்கு, தயிர் பச்சடி செய்யறதுக்குலாம் வெங்காயம்லாம் பொடியாக பண்ணிக்கலாம்ல. சூப்பராக இருக்கும்ல. ரொம்ப நாள் ஆசை, நான் கேட்கல உங்களுக்கு. வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மனசில். தேங்க்யூ. ஓகே, தக்காளி அரைந்து விட்டது. ரெடி ஆயிடுச்சா மாதாஜி? ரெடிப்பா. லாஸ்ட்டு சாப்பாடு தான். ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சேர்த்து நிறைய வடிக்கிறியா? ஆமாம், இது சோப்பு வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு. இது நமக்கு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வஞ்சர மீன் குழம்பு, மீன் குழம்பு ரெடி. எறா வறுவல் ரெடி. சாதம் பொங்க விட்டுருப்பேன். ரசம் ரெடி. மட்டன் கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி ரெடி. மீன் மசாலா போட்டது. தயிர் தாளித்து வச்சுருக்கிறேன், எடுத்துன்னு போட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மாவு அரைக்கணுமா? போயிட்டு
அவளுக்கு குடும்பத்தெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு ம் கொஞ்சம் பழம் வாங்கி எடுத்துக்கிட்டு அந்த வருஷம் மாதிரி வைக்கக்கூடாது. ம் அப்படியே கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் எடுத்து போகிறோம் மெயினாக. ம் ஒரு எத்தனை நாள் வச்சு பணம் சாப்பிட்டு சரி எடுத்து சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வரும். ஓகே ஓகேவா? பாய். நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன். அவ்வளோ கிளம்புறேன். ஒன்றும் மேக்கப்லாம் கிடையாது, இது அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்ன மாதாஜி? ரெடி பண்ணிட்டேன். போன வாட்டி போகும்போது நெய் கேட்டிருந்தா, நெய் காசுன்னு அது நெய் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து என்ன ஊற்றிருக்கேன் எனக்கே மறந்துட்டேன்னு, மட்டன் கிரேவி. ஓகே ஓகே பேக் பண்ணிட்டியா? நான் பண்ணிட்டேன். எடுத்து வச்சிரு. சிக்கன், மீன் குழம்பு, தயிர் தாளிச்சது, மீன் மசாலா அங்கே போய் வறுக்க போகிறேன் ஸ்பெஷலாக. ம் இப்போ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறேன். சோறு கொடுத்தா டப்பா எல்லாமே கிணறு போட்டுருக்கேன். ம் ஓகே அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். பாய். சீர் கொடுக்கலாம். சீரை கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சீரை கொடுக்குறேன். வச்சுக்கோ. ஏன் சமைச்சு இது விளையாட தெரியாதா? மாப்பிள்ள மீன் போட்டேன். ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். how are you? ஐ எம் ஃபைன். எவ்வளோ ஃபைன்? உங்க 2 பேருக்கும் ஒரு 2 லட்சம் ரூபாய் ஃபைன் போடலான்னு இருக்கேன். 2 லட்சம். எனக்கு gift வேணாம். நான் போர் அடிச்சிச்சு. நீயே வச்சுக்கோ. உனக்கு ஆர்டர் பண்ண gift இன்னும் வரல. போய் சொல்ற. நிஜமாக வரல. வந்த உடனே வரும். இதே வருஷம் இந்த கையை கழுவி கழுவி எனக்கு கொடுத்துட்டு இந்த கை எவ்வளோ பவர் இருக்குன்னு உனக்கு தெரியாது. கட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன் இந்த ஃப்ரிட்ஜில். அப்போ பவர் இல்லை. அந்த கையை எனக்கு கொடுத்துட்டான். நான் அனுப்ப மாட்டேன் இனிமே. அவன் இந்த வீட்டில் தான் இருக்கான். ஐயோ பொங்கல் கிளீனிக் எப்படி பண்ணுவேன்? பொங்கல் நான் பண்ணிவேன். அப்போ அந்த வீட்டில் நீ தான் கிளீனரா? டிஜேவை கூப்பிடாமையே மொத்த மீனையும் போட்டுச்சு. அவங்க அப்பா கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கோம். உனக்கு எந்த பர்த்டே வேணா எத்தனை வாட்டி வேணா வரும். நான் இந்த பர்த்டே இந்த ஒரு வாட்டி தான் வரும். அதுக்கும் கையை கழுவி கொடுத்தல உனக்கு. ஆனால் நான் மாற மாட்டேன். எப்பவுமே அதே மாதிரி தான் கொடுப்பேன். புள்ள பிறந்தோடனே மாமா வீட்டை அதை கேளு இதை கேளுன்னு சொல்லி அப்பனோ சொல்லாம கையை கொடுக்காம வாங்கி கொடுத்தல்லடா. இங்க விட்டதெல்லாம் இதை வச்சு போட்டு. அன்னைக்கு நைட்டு கிளம்பும் போது புப்பு பிளிங்கிட்ல கார் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி நானும் எலி பட்ஜெட் மாமாடா நல்லா வாங்கி ஒன்று போடுறேன் மாமா. கொஞ்ச நேரம் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தத போட்டோ எடுத்து புப்பு காமிச்சு, மாமா பாரு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ இது வாங்கி கொடுத்துருக்கான் நீ கேளுன்னு சொல்லி அவனுக்கும் வச்சு உனக்கு மேட்டு வைக்கிறேன்னா இல்லையா பாரு. அதுக்கு முன்னாடி 2 போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி ராக்கெட் 2 ஊட்டி போட்டுருவாங்க. 2 ஆர்டர் போட்டுருவான். ஐயோ ஐயோ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். என்ஜாய் பண்ணுங்க. பொங்கலுக்கு வந்துருங்க. ஓகேவா? நம்ம மெதுவாமா சந்தோஷம். சீக்கிரமா நல்லபடியா ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வாங்க. ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரவா? ட்ரெஸ்ஸும் தேங்க்யூ.